நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, மீன லக்னத்தில் பிறந்துள்ள உங்களுக்கு இதுவரை சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி கிரகம் ஆகிய இந்த 4 கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்பதை பார்த்துருக்கிறோம். அதே போன்று குரு கிரகம் உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அந்த குரு கிரகத்தை பற்றியான விஷயங்களை அறிந்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறார் என்பதை தொடங்கலாம். நண்பர்களே, குரு கிரகம் சூரிய வட்டப்பாதையில் முதலில் புதன், பிறகு சுக்கிரன், பூமி, செவ்வாய், இதற்கு அடுத்த கிரகமாக குரு கிரகம் வருகிறது. 5வது இடத்தில் 5வது சுற்றுப்பாதையில் இந்த குரு கிரகம் அமைகிறது. இருப்பதிலேயே சூரியனுக்கு அடுத்ததாக இருக்கின்ற மிகப்பெரிய கிரகமாக இந்த குரு கிரகம் விளங்குகிறது. அதற்கு நிலாக்கள் என்று சொல்லக்கூடியவை கிட்டத்தட்ட 60 நிலாக்கள் இருக்கிறது என்பது இன்றைய விஞ்ஞான ஆய்வுகளில் கூறப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட மிகப்பெரிய கிரகமானது நம்மளுடைய வாழ்க்கையில், பூமியில் வாழக்கூடிய உயிர்களினுடைய வாழ்க்கையில் உயிர்களின் கருவாகவும் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினத்தினுடைய கருவின் நிறம் மஞ்சளாகவே பெரும்பாலும் அமைகிறது. இதற்கு காரணம் இந்த குரு கிரகத்தினுடைய அளப்பரிய ஆளுமையாக சொல்லப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருடம் கடந்து சென்று ஒரு இடத்திற்கு திரும்ப வருவதற்கு 12 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. ஆகவே இந்த 12 ஆண்டுகள் மிக மிக முக்கியமானதாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. எந்த இடத்தில் குரு இருக்கிறது, அது எந்த இடத்தை எல்லாம் பார்க்கிறது என்பதை பொறுத்து தான் இந்த பலன்கள் எல்லாம் அமையக்கூடியதாக இருக்கிறது. குரு கிரகத்தை பிரகஸ்பதி, வியாழன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, உங்களுடைய குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், செல்வ வளம் எப்படி இருக்கும், சமுதாயத்தில் நீங்கள் ஒரு மரியாதைக்குரியனவரா என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிரகமாக இந்த குரு கிரகம் விளங்குகிறது. இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய குரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் இருந்து தான் பார்க்க வேண்டுமே தவிர ராசியின் அடிப்படையில் பார்ப்பது தவறான முறையாகும். அது பலன் உங்களுக்கு சரியாக இருக்காது. லக்னத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற போது மீன லக்னத்தில் பிறந்துள்ள நீங்கள் குருத்தன்மை உடையவராக பெரும்பாலும் இருப்பீர்கள். குருத்தன்மை என்று சொன்னால் பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக, பிறரை வழிநடத்தக்கூடியவர்களாக, கற்ற வித்தைகளை மற்ற எல்லோருக்குமே மிக எளிதாக சொல்லிவிடக்கூடியவராக, தன்னிடம் மிச்சம் எதுவும் இல்லாமல் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். பெரும்பாலானவர்கள் பிறருக்கு மேன்மையான இடத்திலேயே இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் ஒரு இடத்தில் பணிபுரிகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்வதை அந்த முதலாளி அல்லது மேனேஜ்மெண்ட்டு உங்களை கேட்க வேண்டும். அப்படி கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து விலகி கொள்ளவே நீங்கள் விரும்புவீர்களே தவிர தொடர்ந்து அடிமையாக சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு பணி செய்ய மாட்டீர்கள். இதுதான் உங்களுடைய இயல்பான குணம். உங்களுடைய லக்னாதிபதியான குரு எந்தெந்த இடத்திலெல்லாம் இருக்கிறார் என்பதற்கு முன்பாக இந்த லக்னாதிபதியான குரு உங்களுடைய 10ஆம் இடத்திற்கும், அதாவது கர்மாதிபதியாகவும் குருவே வருகின்றார். ஆகவே 2 வீடுகளை கொண்ட இந்த குரு கிரகம் உங்களுடைய லக்னாதிபதியாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் 2மே உங்களுக்கு தலைமை பண்பை தரக்கூடிய விதமாக அமைந்து விடுகிறது. ஆகவே நீங்கள் எவ்வளவு சாதாரண நிலையில் இருந்தாலும் கூட நீங்கள் குருத்தன்மையுடையவராக, பிறரை ஆளுமை செய்யக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். பிறர் மதிக்கக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீர்கள். இதெல்லாம் இந்த மீன லக்னத்திற்கு உரிய பண்புகளாகும். இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்துள்ள உங்களுக்கு குரு கிரகம் லக்னத்திலேயே இருந்தால் அது உங்களுக்கு மிகுந்த மரியாதையை ஏற்படுத்தி தரக்கூடிய விதமாக அமையும். பிறருக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லாமல் போகும். உங்கள் விருப்பம் போல வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். பிறர் கருத்துக்களை பொருட்படுத்த மாட்டீர்கள். சட்டென்று கோபம் வரக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். ஒருவரை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நிமிடமே அவரிடமிருந்து பேச்சை நிறுத்தி விடுவீர்கள். அதே போன்று எந்த விதமான பழக்கங்களுக்கும் நீங்கள் அடிமையாக மாட்டீர்கள். எந்த பழக்கமும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதாகவே பெரும்பாலும் இருக்கும். ஆனால் ஒன்று,
இந்த இடத்தில் குரு தனித்து இருந்து விட்டால் பிறர் கருத்துக்களை மதிக்கவே மாட்டீர்கள் என்று சொல்லலாம். பிடிவாதக்காரராகவும் ஒரு வீம்பு பிடித்த நபராகவும் நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே லக்னத்தில் குரு தனித்து இல்லாமல் யாருடனாவது இணைந்திருப்பது சிறப்பாகும். இதற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேச ராசியில் உங்களுடைய ஜாதகத்தில் குரு இருந்தால், இந்த மேசராசி உங்களுடைய ஒரு நட்பு வீடாகவும் ஒரு யோகாதிபதி வீடாகவும் அந்த மேசராசி அமைகிறது. செவ்வாயினுடைய ஆட்சி வீடு. 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வி என்கின்ற 4 விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆகவே இந்த 2ஆம் இடத்தில் லக்னாதிபதியான குரு இருந்தால் நீங்கள் சுய சம்பாத்தியம் உடையவராக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய வாக்குக்கு மிகுந்த மதிப்பிருக்கும். மிகுந்த செல்வங்களை சேர்க்கக்கூடிய வகையிலே உங்களுடைய வாழ்வியல் முறை அமையும். சுய முயற்சியிலேயே எல்லா விஷயத்தையும் நீங்கள் அடையக்கூடியவராக இருப்பீர்கள். திருமணம் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமாக நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட பலன்களை வழங்கக்கூடிய 2ஆம் இட குரு தனித்திருந்தால் நான் கூறிய இவை எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகும், தடைகளை ஏற்படுத்தும். செல்வம் சேர்ப்பதில், குடும்பம் அமைவதில், உங்களுடைய வாக்கு சாணத்தில் என்று எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு பலவிதமான தடைகளையும் உலகத்தோடு ஒட்டி போக முடியாத அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையும் வாழ்க்கையும் அமையும். 2ஆம் இடத்தில் குரு தனித்து இல்லாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. இதற்கு அடுத்தபடியாக 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் குரு இருந்தால், இந்த 3ஆம் இடம் என்பது உங்களுடைய தைரிய ஸ்தானம் மற்றும் உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய மறைமுகமான எதிரிகள் என்று சொல்லக்கூடிய 3 விஷயங்களை குறிப்பிடக்கூடிய இடமாக இந்த 3ஆம் இடம் அமைகிறது. ஆகவே இந்த 3ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற போது உங்களுக்கு இளைய சகோதரம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று உங்களுடைய தைரியம் மிகுந்த உச்ச தைரியத்தை தரக்கூடிய விதமாக, பலரை பகைத்து கொள்ளக்கூடிய விதமாக இந்த 3ஆம் இட குரு உங்களுக்கு அமைகிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இயல்பாகவே மிகுந்த தைரியமுடைய நீங்கள் யாரையும் எதிர்த்து பேசுவதற்கு தயங்காமல் இருக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். மோசமான பலன்களை தரக்கூடிய விதமாக இந்த 3ஆம் இடம் உங்களுக்கு அமைகிறது. ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த 3ஆம் இடத்தில் குரு தனித்திருந்து விட்டால் அது உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். சகோதரன் மூலமாக நீங்கள் பயனடையக்கூடியவராகவும், உங்களுடைய தைரியம் பிறரை கட்டுப்படுத்தக்கூடிய விதமாகவும், அது மட்டுமல்ல உங்களுடைய மறைமுக எதிரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்வியல் முறை அமையக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3ஆம் இடத்தை பொறுத்தவரை குரு தனித்திருந்தால் உங்களுடைய ஜாதகம் சிறப்புடையது என்றே கூறலாம். இதற்கு அடுத்தபடியாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முதல் கேந்திர ஸ்தானமாக அமையக்கூடிய மிதுன ராசியில் குரு இருந்தால், இந்த 4ஆம் இடம் என்பது வீடு, நிலம், வாகனம், தாயார் என்கின்ற 4 விஷயங்களை குறிப்பிடக்கூடிய இடமாக இந்த 4ஆம் இடம் அமைகிறது. இந்த 4ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற போது சுய சம்பாத்தியத்தின் மூலமாக வீடு, நில, வாகனங்களை அமைத்து கொள்ளக்கூடியவராகவும், அது மட்டுமல்லாது தாயாருடைய சொத்துக்களை அடையக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். தாயாருடன் சுமூகமான உறவுகளை பேணக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். மிக சிறப்புடைய இடமாக இந்த முதல் கேந்திர ஸ்தானம் அமைந்தாலும் கூட இது பகைவனுடைய வீடாக அமைந்து விடுகிறது. ஆனாலும் வாழ்க்கை துணையினுடைய இடமாகவும் வாழ்க்கை துணையுடைய தொழில் ஸ்தானமாகவும் இந்த 4ஆம் இடம் அமைகிறது. ஆகவே வாழ்க்கை துணையின் சம்பாத்தியத்தின் மூலமாக வீடு, நில, வாகன யோகங்களை நீங்கள் அடையக்கூடியவராக இருப்பீர்கள். இதே போன்று இந்த 4ஆம் இடத்தில் குரு தனித்திருந்தால் இந்த அத்தனையும் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. தாயாருடன் சுமூகமான உறவுகளை உங்களால் பேண முடியாது. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக அடையக்கூடிய எந்த சந்தோஷங்களையும் நீங்கள் அடைய முடியாமல் போகும், அதாவது செல்வ ரீதியாக. ஆகவே 4ஆம் இடத்தில் குரு தனித்தில்லாமல் இருப்பது தான் மிக மிக சிறப்பு. இதற்கு அடுத்தபடியாக 2வது திரிகோண வீடாக கடகராசி உங்களுக்கு அமைகிறது. இந்த கடகராசி என்பது உங்களுடைய நட்பு வீடாகவும் உங்களுடைய உச்ச வீடாகவும் அமைகிறது. குருவுக்கு இந்த கடகராசி உச்ச வீடு என்கின்ற நிலையை அடைகின்ற காரணத்தினால் மிகுந்த செல்வ சேர்க்கை உடையவராகவும், அது மட்டுமல்லாது குழந்தை பாக்கியம் மிக அதிகமாக உடையவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். பெண் குழந்தைகளினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போன்று கடல் கடந்து சென்று உங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொள்ளக்கூடியவராக நீங்கள் பெரும்பாலும் இருப்பீர்கள். அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளை வைக்கக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். அதே போன்று இந்த 5ஆம் இடத்தில் குரு தனித்து இல்லாமல் இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமாகும். அப்படி தனித்து இருந்து விட்டால் புத்திர பாக்கியத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும், அவர்களால் நீங்கள் பயனடைய முடியாதவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் அல்லது தாய்க்கும் மகளுக்குமான உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய விதமாக, உறவுகளில் பேண முடியாத அளவுக்கு
சுபமாக இல்லாமல் இருக்கும். ஆகவே 5ஆம் இடத்தில் குரு தனித்து இல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. 5ஆம் இடத்தில் மற்ற கிரகங்களுடன் இருந்தால் அது உங்களுக்கு மிகுந்த யோக பலன்களை தரக்கூடிய விதமாகவும் பிள்ளைகள் மூலமாக பெருமை அடையக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். இதற்கு அடுத்தபடியாக 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் குரு இருந்தால் இந்த சிம்ம ராசியும் கூட மீன லக்னத்திற்கு ஒரு யோகாதிபதியினுடைய வீடாக அமைகிறது. குருவுக்கு ஒரு நட்பு வீடாகவும் அமைகிறது. ஆனாலும் இந்த இடம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் குரு இருக்கின்ற போது நோய்களை தாக்கக்கூடிய விதமாகவும் உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாக அமையக்கூடிய விதமாகவும் வாழ்வியல் முறை அமைந்திருக்கும். ஆகவே நட்பு வட்டாரத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது நல்லது. அல்லது உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். ஆகவே நண்பர்களிடத்தில் கவனமாக இருங்கள். நண்பர்களை சரியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் அவர்களுடன் பகைக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். அதேபோன்று இந்த இடத்தில் குரு தனித்திருந்து விட்டால் அது உங்களுக்கு யோக பலன்களாக வழங்கக்கூடிய விதமாக அமைகிறது. ஏனென்று சொன்னால் இந்த ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் என்பது மறைந்திருக்கக்கூடிய இடமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே குரு இந்த இடத்தில் மறைந்திருப்பதை விட தனித்து இருந்தால் அது உங்களுக்கு யோக பலன்கள் வழங்கும். தடைகள் இல்லாத வாழ்வியல் கிடைக்கும். அதே போன்று நேரடியான எதிரிகள் பலமற்றவர்களாக உங்களுக்கு இருப்பார்கள். மிகச்சிறப்பான இடம் என்று சொல்லலாம் தனித்திருந்தால். இதற்கு அடுத்தபடியாக 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் குரு இருந்தால் இந்த 7ஆம் இடம் என்பது உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிப்பிடக்கூடிய இடமாக அமைகிறது. இந்த இடத்தில் குரு இருப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் கட்டுப்பட்டவராக பெரும்பாலும் இருப்பீர்கள். அவர்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் வெளியே எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் கூட உங்களுடைய பங்குதாரர் மற்றும் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் கட்டுப்பட்டு போகக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். அதே போன்று இந்த இடத்தில் குரு தனித்திருந்தால் அவர்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டப்பட்டவர்களாக உங்களுடைய தொழில் ரீதியாக பார்ட்னராக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணை என்பவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்ட நபர்களாக இருப்பார்கள். 7ஆம் இடத்தில் குரு தனித்திருந்தால் சிறப்பு. யாருடனாவது துணைக்கு இருக்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கட்டுப்பட்டு நீங்கள் செல்லக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். அப்படி கட்டுப்படவில்லை என்றால் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமைந்துவிடும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்வியலை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு அடுத்தபடியாக 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் குரு இருந்தால் 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்களை செய்யக்கூடிய இடமாக திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் துரதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய இடமாக இந்த 8ஆம் இடம் அமைகிறது. ஆகவே இந்த இடத்தில் குரு இருப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்கள் நிறைய இருக்கக்கூடிய விதமாக அமைந்துவிடும். எதிர்பாராத இழப்புகள் அல்லது எதிர்பாராத திடீர் தனவரவுகள் என்பதெல்லாம் உங்களுடைய வாழ்வையில் அடிக்கடி நிகழக்கூடிய விதமாக இருக்கும். அதே போன்று உங்களுக்கு உயிர் பயம் ஏற்படுத்தக்கூடிய விதமாக கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் இந்த 8ஆம் இடம் அமைகிறது. இந்த இடத்தில் குரு தனித்திருந்தால் அது உங்களுக்கு யோக பலன்களை வழங்கக்கூடிய விதமாக அமையும். யாருடனாவது இணைந்திருக்கின்ற போது எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் ஆயுள் உங்களுக்கு பலமாகவே இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய இடமாக 9ஆம் இடம் அமைகிறது. இந்த 9ஆம் இடம் என்பது விருச்சிக ராசியாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசி உங்களுடைய நட்பு வீடாகவும் உங்களுடைய தந்தையை குறிப்பிடக்கூடிய இடமாகவும் இந்த இடம் அமைகிறது. அது மட்டுமல்ல தொலைதூர பயணங்களை குறிப்பிடக்கூடிய இடமாகவும் இந்த இடம் அமைகிறது. ஆகவே இந்த இடத்தில் குரு இருந்தால் உங்களுக்கு நிறைய பயணங்களை நீங்கள் செய்யக்கூடியவராகவும் நீண்ட தூரங்களுக்கு அதாவது கடல் கடந்து செல்லக்கூடியவராகவும் அடிக்கடி வெளிநாடுகளில் செல்லக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். தந்தையுடன் இணக்கமான உறவு முறைகள் இருக்கும். அல்லது தந்தைக்கு ஒப்பானவராக நீங்கள் தந்தை செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே இந்த 9ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது உங்களுக்கு பெருமைக்குரிய இடமாகவும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விதமாகவும் அமைகிறது. மிக மிக சிறப்பான இடம் என்று சொல்லலாம் இந்த 9ஆம் இடம். ஆனால் இந்த இடத்தில் குரு தனித்து இருந்தால் தந்தையின் மூலமாக பெறக்கூடிய விஷயங்களை நீங்கள் பெற முடியாது. தந்தையினுடைய சொத்துக்களையோ அல்லது தந்தையின் மூலமாக அடையக்கூடிய சந்தோஷங்களையோ நீங்கள் அடைய முடியாமல் போகும். தொலைதூர பயணங்களில் தடைகள் ஏற்படும். செல்ல முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். 9ஆம் இடத்தில் குரு தனித்து இல்லாமல் இருப்பதே மிக மிக சிறப்பு. இதற்கு அடுத்தபடியாக 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் குரு இருந்தால் இந்த 10ஆம் இடம் என்பது உங்களுடைய 4வது கேந்திரஸ்தானமாக அமைகிறது. இந்த இடத்தில் குரு ஆட்சி பெறுவது என்பது மிக மிக சிறப்பு என்று கூறலாம். கர்மஸ்தானாதிபதியாகவும் குருவே வருகின்றார். அவர் கர்மஸ்தானத்தில் இருப்பது என்பது நிறைய விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடியவராக இருப்பீர்கள். ஆசிரியராக பிறருக்கு அறிவுரை கூறக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடியவராக இருப்பீர்கள். பெரும்பாலும்
இந்த 10ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது நீங்கள் எந்த இடத்தில் வசிக்கின்றீர்களோ அந்த இடத்தில் மிக முக்கியமானவராக, எல்லோருக்கும் தெரிந்த நபராக, மற்றவர்கள் வணங்கத்தக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். 10ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. ஆனால் தனித்திருந்தால் இந்த இடம் பாதிக்கப்படும். நீங்கள் பல தொழில்களை செய்யக்கூடியவராக இருப்பீர்கள். எல்லா தொழில்களிலும் நீங்கள் நிரந்தரமாக இல்லாமல் இருக்கக்கூடிய விதமாக அமைந்துவிடும். எல்லா தொழில்களிலும் விரயங்களை சந்திக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். கோபமும் உச்சத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். கோபத்தினால் பல இழப்புகளை நீங்கள் இழக்கக்கூடியவராக இருப்பீர்கள். கவனத்தில் எடுத்துக்கொண்டு 10ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு தனித்திருந்தால் மிக கவனமாக பொறுமையாக கையாண்டால் மட்டும்தான் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும். அவசரப்பட்டாலோ கோபப்பட்டாலோ மிகுந்த பொருள் இழப்பை நீங்கள் இழக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். இதற்கு அடுத்தபடியாக 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் குரு இருந்தால், இந்த மகர ராசி என்பது உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த லாபஸ்தானத்தில் குரு நீச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைகின்றார். ஆகவே 11ஆம் இடத்தை பொறுத்தவரை இந்த இடம் நீச்சம் என்கின்ற நிலையில் இருந்தால், அதாவது நீங்கள் சராசரி மனிதராக இருந்தாலும் பிறரால் மதிக்கக்கூடியவராக இருப்பீர்கள். பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள். மனதளவில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடியவராக இருப்பீர்கள். நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். 11ஆம் இடத்தில் குரு இருப்பது சிறப்பென்றே கூறலாம், நீச்சம் என்றாலும் கூட. ஆனால் இந்த இடத்தில் குரு தனித்திருந்தால் அது உங்களுக்கு நீங்கள் அடையக்கூடிய சந்தோஷங்கள்லாம் தடைகள் ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமையும். நிறைவேறா ஆசைகள் நிறைய இருக்கக்கூடியவராக இருப்பீர்கள். பிறரால் ஒரு மதிக்கத்தக்க நபராக நீங்கள் ஏற்க முடியாது என்பதுதான் இந்த இடத்தில் இருக்கிறது. 11ஆம் இடத்தில் தனித்திருந்தால் அது சிறப்பல்ல. இதற்கு அடுத்தபடியாக 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் குரு இருந்தால் இது ஒரு விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் குரு இருக்கின்ற போது உங்களுடைய ஜாதகத்தில் மீன லக்னத்திற்கு குருவே 12ஆம் இடம் என்கின்ற போது நிறைய விரயங்களை நீங்கள் செய்யக்கூடியவராக இருப்பீர்கள். இழப்புகள் உங்களுடைய வாழ்வியலில் நிறைய இருக்கும். அதே போன்று தொழில் செய்யக்கூடியவராக நீங்கள் இருந்தால் நிறைய விரயங்களை செய்யக்கூடியவராக, நிறைய முதலீடுகளை செய்து தொழில் செய்யக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். அவைகளில் நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே 12ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு இருந்தால் நீங்கள் உங்களுடைய சுய இதில் தொழில் செய்யாமல் இருப்பது தான் மிக மிக நல்லது. அதே போன்று ஒரு பணியில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அடிக்கடி இடமாற்றங்களை செய்யக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் ஒன்று, குரு இந்த இடத்தில் தனித்திருந்து விட்டால் அது சிறப்பென்றே கூறலாம். 12ஆம் இடத்தில் குரு தனித்திருந்து விட்டால் அது சிறப்பென்றே கூறலாம். என்ன காரணம் என்று சொன்னால் விரயங்கள் உங்களுக்கு குறைவாக இருக்கும். 12ஆம் இடம் கெட்டுவிட்டது என்று பொருள். ஆனால் லக்னாதிபதியை 12ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு யோகமற்ற நிலை என்றாலும் கூட விரயங்கள் இல்லாத வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும். ஆகவே நண்பர்களே, இந்த 12 இடங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கெங்கே இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்பதை இதுவரை பார்த்து வந்திருக்கிறோம். மேசராசி முதல் மீன ராசி வரை லக்னமாக அமைந்தவர்களுக்கு எந்தெந்த இடத்திலெல்லாம் குரு இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்பதை பார்த்து வந்திருக்கிறோம். பொதுவாக சொல்லக்கூடிய பலன்களாகவே இவை எல்லாமே அமைகிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு இடங்களிலும் குரு இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு வழங்கும் என்பதை பார்க்கலாம். 1ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்திலெல்லாம் குரு யாருடனாவது இருந்தால் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய விதமாகவும், மற்றும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய இந்த இடங்களில் இருந்தால் உங்களுக்கு அவயோக பலன்களை வழங்கக்கூடிய விதமாக அமைந்துவிடும். அதே போன்று குரு எங்கெங்கெல்லாம் தனித்து இருந்தால் சிறப்பு என்று சொன்னால் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த 4 இடங்களில் குரு தனித்து இருந்தால் அது உங்களுக்கு யோக பலன்களை வழங்கக்கூடிய விதமாக அமைந்துவிடும் என்பது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய பொதுவான பலன்களாகும். நண்பர்களே, நான் கூறிய இந்த கருத்துக்கள் எல்லாமே பொதுவானவை. உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்திலெல்லாம் இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமாகும். அதை கொண்டுதான் இன்னும் முழுமையாக மிகச்சரியாக துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை கூறி, நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு கிரகத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.